எரநெல் பேரூராட்சிக்கு உட்பட்ட அது காம்பவுண்டு பின்னாடி என் வீடு இருக்குது. இந்த எரநெல் பேரூராட்சியில் வந்து ஏதாச்சும் ஒன்றரை வருஷமாட்டு இந்த கழிவுகளெல்லாம் சேர்த்து கொண்டு அங்கேயே வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. எப்போவும் அவருக்கு எடுப்பாங்க. மழை காலங்களில் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஒரே ஸ்மெல்லு. இதுக்கு மேலே புழு தொல்லை அது வேறு, ஈச்சி தொல்லை அது வேறு. எத்தனை இடம் போய் நேரடியாக சொல்லியாச்சு, பஞ்சாயத்து ஆஃபீஸர்கிட்டையும் நேரடியாக போய் சொல்லியாச்சு, மெம்பர்கிட்ட சொல்லியாச்சு, பிரசிடண்ட்டை சொல்லியாச்சு. ஒருத்தருமே இதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் அது உடனே அதை எங்களுக்கு மாற்றி தரணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. இது பேரூராட்சி அலுவலகத்துக்கு உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே காம்பவுண்டு, ஏன்னா வீடு காம்பவுண்டில் 3-4 வீடு இருக்குது. பக்கத்தில் கல்யாண மண்டபம் இருக்குது. மக்கள் கூட இடம். இதில் வந்து ஒரே துர்நாற்றம் வேறு, ஈச்சி வேறு. ஏன்னா கிச்சன் வந்து அதோட காம்பவுண்டை சேர்ந்து என்னோட கிச்சன். அதில் வந்து ஈச்சி கொசு தொல்லை ஒரே பிரச்சனையாக இருக்குது. எத்தனை இடம் போய் நேரடியாக போய் சொல்லியாச்சு, எழுதியும் கொடுத்தாச்சு. ஆனால் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் கிடையாது. அலுவலகத்துக்குள்ளே டம்ப் பண்றாங்களே, இதுக்கு மக்கள் அவங்க கேட்டாச்சுன்னா சொல்லுவாங்க, எங்களுக்கு அதை கொண்டு வேற இடம் கிடையாது, இது வரைக்கும் எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அதுக்குள்ள முயற்சியும் எடுக்கல. கொஞ்ச நாளாக எடுத்துகிட்டு போனாங்க. இங்கே இந்த டெம்போ கொடுத்தாங்க, ஐஆர்லேருந்து ஒரு டெம்போ கொடுத்தாங்க. டெம்பில் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போனாங்க. அதை கொண்டு எங்கேயோ போட்டாங்க. இப்போ மீண்டும் அதுதான் மழைக்காலங்களில் எங்களுக்கு இருக்க முடிய மாட்டேங்குது. ஒரே கொசு தொல்லையும் துர்நாற்றவும். அதனால் உடனே இந்த கவர்மெண்டாவது உடனே அதை மாற்றி நல்லா நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கணும். அந்த எரநெல் பேரூராட்சி அலுவலகத்துக்குள்ளே ஒரே குப்பையும் கூலமாட்டு கொண்டு அடுக்கி வச்சுருக்காங்க. வேஸ்ட்டு பூரா அடுக்கி வச்சுருக்காங்க. புழுவு எல்லாமே இருக்குது. அதனால் வீட்டு ஆஃபீஸோட தொட்டு ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது. கோவில்கள் 2-3 கோவில்கள் இருக்குது. அதனால் ரொம்ப துர்நாற்றம் வீசுது. அதனால் இதை நடவடிக்கையாக நீங்கள் கண்டிப்பாக எடுத்து மாற்றுமாறு நாங்கள் தாய்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இது எத்தனை வருஷமா இங்கே வச்சுருக்காங்க? இது ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் கொடுத்துட்டு கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து பேட்டி எடுக்க வந்தனால தான் கம்ப்ளைண்ட் தர்றோம். அதனால் ஏகப்பட்ட துர்நாற்றம் வீசுது. தொட்டு வீடு. அதனால் புல்லுகள் அது வந்து ஏகப்பட்ட துர்நாற்றம். ஏற்கனவே அந்த லைன் பூரா இந்த துர்நாற்றத்தை கொண்டு பாம்பெல்லாம் வந்திருக்கு. பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க தீயணைப்பு படக்காரங்க. அதனால் ரொம்ப துர்நாற்றம். வீடு ஆஃபீஸோட தொட்டு தான் வீடுகள் எல்லாமே இதாக இருக்குது. இதனால் பிள்ளைகளுக்கெல்லாம் சோக்கடு வரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை மாற்றி தரும்படி தாய்மொழி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.